உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உலக மக்களுக்கு வந்து இந்த வீடியோ வழியாக ஒரு முக்கிய செய்தி, உலக மக்களுக்கு வந்து ஒரு முக்கிய செய்தி. அந்த மாதிரி ஒரு வீடியோ இது வந்து எல்லாரும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் வந்து வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. இம்மார்ட்டல் ரூலர்னு ஒருத்தர் வருவார் அப்படின்றது ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்குது. நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷன் இந்த மாதிரி சில ப்ரிடிக்ஷன்லாம் இருக்குது. அது வந்து இப்போது டிசம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அந்த இம்மார்ட்டல்ன்றவங்க வர்றப்போ வரட்டும். அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த உலகம் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க உலகத்தை. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்தை வந்து ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா வல்லரசு நாடுகள் அமெரிக்காவை தான் நான் வந்து சொல்கிறேன். அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் வந்து இந்த உலகத்தை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா அவங்க தான் வந்துட்டு சின்ன சின்ன நாடுகள் மேலே வந்து இது பண்ணுறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ அமெரிக்காவில் நிறைய பிரச்சனை வருது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா மேலே கூட வரி அதிகமாக போட்டிருக்காங்க. இந்தியா மேலே வந்து வரி அதிகமாக போட்டிருக்காங்க. ரஷ்யாவுக்கு எகென்ஸ்டாக வந்து உக்ரைனை தூண்டி விட்டுருக்காங்க சண்டையிட. அவங்களுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து நிறைய நாடுகளில் போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஈராக்கில் வந்து திடீர்னு படையெடுப்பாங்க. அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈராக்குடைய அதிபர் சதாம் ஹுசேனை கூட அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கிலெல்லாம் போட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அமெரிக்கா வந்து உலகத்தை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க செய்கிற விஷயம்லாம் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து தவறு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் இந்த மாதிரி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. முதல் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்பாவி இராணுவ வீரர்கள்லாம் வந்து பலியாயிருக்காங்க. 2ஆம் உலகப் போர்லையும் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் பலியாகிறாங்க, அப்பாவி மக்கள் பலியாகிறாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பியும் பார்த்தோம்னா கூட அமெரிக்கா வந்து பிற நாடுகளை வந்து இந்த இப்போ சிரியா, ஈராக்கு, ஈரானு இந்த மாதிரி நாடுகள் மேலே தாக்குதல்லாம் நடத்தினாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி இஸ்ரேல் கூட காசா மேலே, பாலஸ்தீனம் மேலே ஒரு பெரிய போர் நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடியே அமெரிக்கா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய கலை அப்படின்றது, இந்த வர்மக்கலை அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த வர்மக்கலையில் வந்து நோக்குவர்மம், மெய்தீண்டா கலை அப்படின்னு இருக்கு. மெய்தீண்டா கலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் கூட அங்கே இருக்கவங்களை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். அவங்கள மயக்கம் போட்டு உள்ள வைக்க முடியும். அதேமாரி கண்டம் விட்டு கண்டம் வந்து அவங்க வச்சிருக்க ஆயுதங்களை செயலிழக்க வைக்க முடியும். இந்த மெய்தீண்டா கலைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சக்தியும் நிற்க முடியாதுன்றாங்க, எந்த ஒரு அணு ஆயுதமும் செயல்படாதுன்றாங்க. அதாவது மெய்தீண்டா கலைக்கு முன்னாடி கத்தி, அருவா, வேக்கம்பு, வெடிகுண்டு, துப்பாக்கி, ஒரு போர் விமானமே எடுத்துக்கிட்டா கூட மெய்தீண்டா கலைக்கு முன்னாடி செயலிழந்து போகும் அப்படின்றாங்க. எந்த ஒரு ஆயுதமும் மெய்தீண்டா கலையை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வர்மக்கலையில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த மெய்தீண்டா கலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த மெய்தீண்டா கலை தெரிஞ்ச ஆசான் ஐயா இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா அவங்கள மாதிரி இவங்கள வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கிடைத்த பொக்கிஷம், நம்ம இந்தியாவுக்கு கிடைத்த பொக்கிஷம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் நடத்திட்டாங்க, சதி செய்து நடத்தியிருக்காங்க. 3ஆம் உலகப் போர் நடத்துறதுக்கு சதிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், இந்த இஸ்ரேல் போய் பக்கத்து நாடுகளெல்லாம் சண்டையிட்டது 3ஆம் உலகப் போரை வந்து வர வைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் இன்னும் வந்து உங்களுக்கு 3ஆம் உலகப் போர் தொடங்கலை. ஆனால் எப்படியா இருந்தாலும் 3ஆம் உலகப் போர் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, அமெரிக்கா போன்ற நாடுகள், சில நாடுகள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி நாடுகள் வந்து இந்த மாதிரி மெய்தீண்டா கலை தெரிஞ்ச இவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாமே. எதற்கு வந்து அப்பாவி மக்கள் மேலே வந்து இவங்க வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள் வந்து அப்பாவி மக்கள் மேலே வந்து குண்டு போட்டு அப்பாவி மக்களை கொல்றாங்க. போரில் வந்து ஒரு குழந்தைகள், அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது கண்டிக்கத்தக்கது. இது வந்து போர் விதி மீறல் அப்படின்றேன் நான் வந்து. ஸோ இப்போ போர் தெரிஞ்சவங்களோட அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சண்டையிடுறா இருந்தால் போர் தெரிஞ்சவங்களோட வந்து மெய்தீண்டா கலை இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது கண்டம் விட்டு கண்டம் மெய்தீண்டா கலையில் வந்து அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர் விமானத்தை கூட இங்கே அவங்க பயன்படுத்துறதுக்கு வந்தாங்கன்னா அப்படி வர்ற வழியிலே அவங்க போர் விமானத்தை வந்து செயலிழக்க வைக்க முடியும். மெய்தீண்டா கலைக்கு மிஞ்சின ஒரு ஆயுதம் உலகத்தில் இல்லை அப்படின்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ இந்த உலகப் போர் வந்து 3ஆம் உலகப் போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி சில யூடியூப்ஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஒரு சதி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு. இந்தியா மேலேயுமே வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா அதிகமான வரி போட்டிருக்காங்க. அதனால வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் மேலே எப்போ வந்து திடீர்னு ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுதோ அப்போ 3ஆம் உலகப் போர் தொடங்கிரும் அப்படின்ற மாதிரிலாம் சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து இவங்க உலகப் போரை உருவாக்குறதுக்கு சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வர்மக்கலை, இந்த நோக்குவர்மம் சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த மெய்தீண்டாக்கலை தெரிஞ்சவங்க வந்து ஆசான் ஐயா இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பின்னாடி நம்ம எல்லாம் பயணித்து மக்களை வந்து உலக மக்களை வந்து காப்பாற்றணும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் வந்து நிறைய மக்கள் அழிஞ்சு போனாங்க. அதே மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு வைரஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வைரஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த வர்மக்கலை ஆசான் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வர்மக்கலை மூலிமா மருந்து கொடுத்து அவங்க உலக மக்களை காப்பாற்ற முடியுன்றாங்க. ஸோ இப்போ அவங்க பின்னாடி பயணிங்கள் அப்படின்னு நான் உங்களை இந்த வீடியோ வழியாக கேட்டுக்கிறேன். இந்த போர்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாமே தடுக்கணும். இந்த 3ஆம் உலகப் போர் வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உலக நாட்டு இவங்களுக்கே வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன். மெய்தீண்டா கலை மிஞ்சி உங்கள் கலையா, அப்போ உங்களுடைய ஆயுதமா அப்படின்னு நான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் இந்த வீடியோ வழியா. இப்போ மெய்தீண்டா கலையை விட ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் வந்து கிடையாது. அதுதான் மெய்தீண்டா கலை தான் உயர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலை. அதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த அணு ஆயுதம், அந்த உங்களுடைய எவ்வளவு டெக்னாலஜி கொண்ட ஒரு பெரிய போர் விமானமாக இருந்தாலும் செயலிழந்து போகும். ஸோ அமெரிக்காவுக்கு வந்து நான் இந்த வீடியோ வழியாக எச்சரிக்கை கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வந்து மெய்தீண்டாக்கலை தெரியாது, தெரிஞ்ச ஆசான் ஐயா இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணுறதா அமெரிக்கா வந்து செக் பண்ணிக்கோங்க வாங்க. இந்த மாதிரி கலைகள் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்பாவி மக்கள் மேலே நீங்கள் வந்து காசா மக்கள் மேலே குண்டு போடுறதுனாலையும், இவங்க ரஷ்யா மேலே போய் குண்டு போடுறதுனாலையும், பிற நாடுகள் மேலே நீங்கள் வந்து குண்டு போட்டு மக்களை கொள்றதுனால வந்து அது வந்து முட்டாள்தனமானது, அது வந்து கோழைத்தனமானது. நீங்கள் வந்து போர் செய்கிறதா இருந்தால் ஒரு 100 பேர் 1000 பேர் உங்கள் டீமோட வந்து இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வர்மக்கலை, அந்த மெய்தீண்டாக்கலை தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உலக மக்களை வந்து அவங்க தொடர்ந்து, நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து வந்து இப்படி போரின் மூலிமா அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க. அதை வந்து எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு உயர்ந்த கலை, வர்மக்கலையில் இருக்கக்கூடிய அந்த மெய்தீண்டா கலையை வந்து வெளியில் கொண்டு வரணும். இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதை பற்றி ஒரு நேரலை ஒன்று போட போகிறோம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி. நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நான் நேரலை பேச போகிறேன். நம்ம வர்மக்கலை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இவங்க வருவாங்க, சிவா ஐயா. அவங்க வந்து உங்களுக்கு அதை பற்றி ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று கொடுப்பாங்க ஆகஸ்ட் 15. ஏன்னா போர் மூலிமா வந்து இப்போ வந்து அப்பாவி மக்களை கொள்வது, இந்த வைரஸை பரப்பி அப்பாவி மக்களை கொள்வது. இப்போ கூட கடைசியாக ஒரு வைரஸ் வந்துச்சு, நான் கூட எதிர்த்து வீடியோ போட்டு அப்புறம் வைரஸை காணாமல் போச்சு. ஸோ இப்போ இவங்க வந்து உலக மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. வைரஸ் எல்லாம் வந்து பரப்பி விட்டாங்கன்னா அந்த வர்மக்கலை மூலிமா மருந்து இருக்குது, அதை வச்சு உலக மக்களை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும்னு என்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து சும்மா அவங்க வந்து ஆயுதத்தை அவங்க சேல்ஸ் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அப்பாவி மக்கள் மரணம் அடையணுமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா நாட்டுக்கு நாடு அவங்க சண்டை இழுத்து விட்டு அணு ஆயுதத்தை கொடுக்கறது, போர் விமானம் கொடுக்கறது, இராணுவ தளவாடங்கள் கொடுத்து சின்ன நாடுகளுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணி அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதன் மூலிமா அப்பாவி மக்கள், போர் மூலிமா நிறைய மக்கள் மரணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கணும். ஸோ இப்போ இந்த வேர்ல்டு வார் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய உலகப்போர், 3ஆம் உலகப்போர் வந்து வரவிடாமல் தடுக்கிற நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். மெய்தீண்டா கலை மூலிமா கண்டிப்பாக உலகப்போரை தடுக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி ஏமாத்துற வல்லரசு நாடு அமெரிக்காவுக்கு வந்து நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் இந்த வீடியோ வழியா. எச்சரிக்கை கொடுக்குறேன். அவங்க வந்து வேணா செக் பண்ணுறாருந்தா இந்த மெய்தீண்டா கலையை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் ஆயுதம் அனைத்துமே செயலிழந்து போகும். ஒரு சித்தர் ஆட்சி பூமியில் அமைய போதுன்றோம். ஸோ இப்போ அகத்தியர் சித்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த வர்மக்கலைக்கு வந்து குருநாதர் ஆசான் ஐயா. அவங்க வழி அந்த அகத்தியர் ஐயா, நம்ம பாண்டிய மன்னர் அந்த சடையவர்ம பாண்டியன் சொல்லக்கூடிய அந்த வழி வந்தது தான் இந்த வர்மக்கலை, மெய்தீண்டா கலை அவங்க இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இப்போ வந்து மதுரையில் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் செக் பண்ணுறாருந்தா இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். அப்பாவி மக்களை வந்து நீங்கள் வந்து போர் செய்து இன்னியும் மக்களை வந்து உலக மக்களை நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை
ஒரு சவால் ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குறோம். பிற நாடுகளும் சரி, சீனாவும் கூட இந்த மாதிரி சில இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சீனாவுக்கும் எச்சரிக்கை. மக்களை வந்து உலக மக்களை அமைதியாக வழிநடத்தக்கூடிய பாதையில் நாங்கள் பயணிக்க போகிறோம். நீங்களும் உங்கள் அணு ஆயுதத்தெல்லாம் ஓரமாக போட்டுட்டு உலகத்தை சமாதானமாக கொண்டு போகிறதுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். இல்லை என்றால் சித்தர்கள் மூலிமா நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். சித்தர்கள் கண்டிப்பாக வந்து உங்களை தண்டிப்பாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய மீதிண்டாக்களை தெரிஞ்ச ஆசான் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு வார்னிங் கொடுக்குறோம். நாங்கள் வந்து சீனா இந்த மாதிரி அமெரிக்கா போன்ற தீய சக்திகளுக்கு ஒரு வார்னிங், உலக மக்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துக்கு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றி விரிவாக நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15 காலையில் 11 மணிக்கு நேரலை போட போகிறேன். எல்லாரும் அதை வந்து பாருங்கள், பார்த்து ஆதரவு தருங்கள். வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.